கழுத்துல நம்ம தேய்மானமா இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணுங்க. நாள் முழுக்க குடைச்சல் வழியா இருக்கா? இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கானது. இதெல்லாம் கேட்டு ரொம்ப சலிப்பா இருக்கா? ஏன்னா எனக்கும் இருக்கு. நான் இப்போ ஒரு உண்மைய உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பெரும்பாலும் ஒர்க்கே ஆகாது. ஏன் அப்படின்னு பிசியோதெரபிஸ்டா நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொருத்தரோட வலியும் வேற, ஒவ்வொருத்தரோட உடலமைப்பும் வேற, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உடல் எக்ஸசைஸ்க்கு ஒத்துழைக்கும் தன்மையும் வேற. அதனால ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லிட முடியாது. சில பேருக்கு டிஸ்க்ல பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு நரம்புல பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு தசைகள்ல பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு ஏற்கனவே உடலமைப்புல சில பிரச்சனைகள் மூலமா இருக்கக்கூட வலியா இருக்கலாம், சில பேருக்கு வேறு சில காரணங்களால ஏற்பட்ட வழியா கூட இருக்கலாம். இப்படி இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த வலி போயிடும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரியா இருக்கும்? இல்லவே இல்லை. முக்கியமான விஷயம், எல்லாராலையும் எல்லா விதமான எக்ஸசைஸும் செய்ய முடியுமானா முடியாது. ஒருத்தருக்கு உதவியா இருக்கக்கூடிய உடற்பயிற்சி அதே எக்ஸசைஸ் இன்னொருத்தருக்கு உபத்திரமாவும் முடிஞ்சிடும். இந்த உடற்பயிற்சி நீங்க தவறா பண்ணா இன்ஜுரி ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இன்டர்நெட்டை பிளைண்டா பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுவது ரொம்ப 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 ரிஸ்க். உங்களுக்கு பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், எந்த பெயினா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நேரில் ஒரு டாக்டர் அல்லது ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து ஒரு ப்ராப்பர் அசஸ்மெண்ட் எடுத்துக்கணும். பெயினுக்கு என்ன காரணம் அப்படின்ற ரூட் காஸ் கண்டுபிடிங்க. அதுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ். டயக்னோஸ் ஃபர்ஸ்ட், எக்ஸசைஸ் நெக்ஸ்ட். இப்போது ஒரு சந்தேகம் வரலாம், அப்போது எக்ஸசைஸே நாங்கள் பண்ணக்கூடாதா? செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸோட உங்கள் உடலுக்கு சூட் ஆகக்கூடிய எக்ஸசைஸை செய்யணும். இந்த சேனலில் நான் கத்த போகிறதில்ல, 3 நாள் இது பண்ணுங்க புரியுங்க ப்ராப்பராக இருக்கும்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண போகிறதும் இல்லை. நான் சொல்ல போகிறது எல்லாமே ப்ராப்பராக சேஃபான எக்ஸசைஸ், எல்லாரும் செய்யக்கூடியது, யாரெல்லாம் செய்யக்கூடாதது, யாரெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது, அது போக உங்கள் உடலில் எப்படி நீங்கள் லிசன் பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சு செஞ்சுக்கலாம் அப்படின்றது. பிளைண்டாக எக்ஸசைஸ் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக எக்ஸசைஸ் பண்ண விரும்பினா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ ஃபன் எக்ஸ் வித் ஆதி. எக்ஸசைஸ் ஃபார் ஃபன் பட் ரெக்கவர் வித் சென்ஸ்.